ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 20,000 சம்பளத்தில் வந்து நம்ம எப்படி சேமிக்கவும் செய்யலாம், செலவு பண்ணவும் செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் சமாளிக்கவும் நினச்சா கண்டிப்பாக வந்து சமாளிக்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் கேளுங்க கமெண்டில், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ வந்து வரவு சில கணக்கில் வந்து எப்படி எழுதலான்னு சொல்லி போட்டிருந்தேன். நீங்கள் வந்து வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பட்ஜெட் வரவு வந்து 20,000. இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம வந்து எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மேரேஜ் ஆன புதுசில் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சம்பளம் வாங்கினாங்க. அதை வச்சு நான் வந்து சமாளிச்சுட்டு வந்தேன். இது வந்து சொந்த வீடாக இருந்தால் 50-50 போடுங்க. சொந்த வீடு இல்லை அப்படின்னா இதில் வந்து 60-70% வந்து செலவுக்கும் 40% சேவிங்ஸ், 20% சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து நான் வாடகை வீடு இல்லாமல் தான் சொல்லி நான் செலவு வந்து போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, மாதம், வாரம், நாள் செலவு. இது ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த மாதம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், இந்த வாரம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், இந்த நாள் எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து எழுதணும். ஃபியூச்சர் பிளான் அப்படின்னா சேவிங்ஸ் அமௌண்ட். ஃபியூச்சர் பிளான் வந்து நான் வந்து 10,000 போட்டிருக்கேன். ஏன்னா 10,000னா நமக்கு வந்து அந்த 10,000 சேவிங்ஸ் பண்ணுறோம், 10,000 செலவு பண்ணுறோம். அதனால் ஃபியூச்சர் பிளான் நம்ம வந்து அடுத்த மாதம் நமக்கு ஏதாவது தேவைன்னா வாங்குறதுக்கு, அடுத்த வருஷம் நமக்கு ஒரு கோல்டு வாங்குறதுக்கு தான் நான் வந்து சேவிங்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். அதுக்கடுத்து கணக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட்டு போட்டு எழுதுங்க. அந்த காலத்தில் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த காலத்தில் எழுதுனா மட்டும்தான் நம்ம வந்து சேவிங்ஸுங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். மாத செலவு அப்படின்னா, இப்போ மாதம் பிறந்தோடனே நான் வந்து 10,000 வச்சுருக்கேன்னா, அந்த 10,000த்தில் நம்ம மாதம் என்ன செலவு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8,000 9,000 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 1000 500 வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே அக்கௌண்ட்டு தான், ஒரு அர்ஜென்ட்டுக்காண்டி. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மல்லிகை சாமான் பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையில் என்ன பொருள் இருக்கோ அதை தவிர்த்துட்டு தான் நான் வந்து மல்லிகை சாமான் வாங்குவேன். ஒரு 1000 1500 வாங்கினா கூட போதும். சிலிண்டர் 1000 1000 வாங்குகிறோம். எனக்கு 2-2.5 மாதம் அது வரைக்கும் ஓடும். ஏன்னா நான் வந்து அடுப்பு வந்து யூஸ் பண்ணுவேன். நான் கிராமத்தில் இருக்கிறேன், நான் வந்து அடுப்பு யூஸ் பண்ணுவேன். சாப்பாடாக்க, வெந்நி போட, நான்வெஜ் வைக்க எல்லாமே நான் வந்து அடுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் எனக்கு வந்து சிலிண்டர் வந்து அதிகம் செலவாகாது. நீங்கள் சொல்லலாம், இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நீங்கள் குழம்பு கூட்டு உள்ளே வைக்கக்குள்ளேயுமே சாப்பாடு வந்து வந்துடும். இதுவும் ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். அதனால் சிலிண்டர் செலவு கம்மியாகும். அது அடுத்த மாதம் அந்த 1000 நமக்கு வந்து சேவிங்ஸு. அது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் அரிசி, மாதத்துக்கு தேவையான வந்து தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன், விரிவாக்கமாக நான் வந்து போடலை. நீங்கள் வேணால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, எப்படி மளிகை சாமானில் வந்து சேமிப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு. வார செலவு அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ். காய்கறிகள் அப்படின்னா நமக்கு என்ன மார்க்கெட்டில் என்ன குறைஞ்ச ரேட்டில் இருக்கோ அதை நம்ம வாங்குகிறோம், அதுதான் அந்த வீக்கோட நமக்கு சாப்பாடு. பழங்களும் அப்படி தான், இந்த சீசனுக்கு என்ன பழங்கள் விற்கிது, இந்த சீசனில் என்ன பழங்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். குட்டி பிள்ளையிலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து பழகிக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு செட் ஆகும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும், நான்வெஜ்னால் கறி மட்டும் தான் சாப்பிட்ணும் கிடையாது. முட்டை, கருவாடு இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம், அதுவும் நான்வெஜ் தான். அதனால கூட 2 வீக் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் கோயில் குளத்துக்கு போகிறோம், விரதம் இருப்போம், செய்வோம், அதுவும் நமக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி தான் ஆகும். நான்வெஜ் எடுக்க மாட்டோம். நாள் செலவு அப்படின்னா பால், மெடிசனை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து அவசர தேவைக்குன்னு 1000 எடுத்து வச்சுக்கோங்க, 2000 எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரூபாயை வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கும், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதுக்கும், மொய் செய்கிறதுக்கும் நம்ம எடுத்துருவோம். மெடிசனை பொறுத்த வரைக்கும் அது நாள் செலவில் போடுங்க. ஏன்னா திடீர்னு செலவு வரும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1000 இந்த வாரத்துக்கு 1000 நம்ம மெடிசன் செலவு போடணும். அது மிச்சம்னா அடுத்த வாரத்தில் வந்து அதே மெடிசன் செலவு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். தேவைன்னா எடுக்க போகிறோம், இல்லைனா இல்லை. பால் செலவு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வரதில்லை. எல்லாமே இப்போ சுகர் வரதுனால நிறைய பேர் காப்பி குடிக்கிறதுல குழந்தைங்கள்ட்ட இருந்தால் தான் நம்ம பால் செலவு. அது வந்து டெய்லி செலவில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நம்ம வந்து மாத செலவு வந்து சொல்லியிருந்தேன், அதை வந்து நம்ம எப்படி வந்து பண்ணணும், கரெக்டாக இத்தனை ரூபா எதுக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கம்மி பண்ணனாலும் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், கூடவும் செய்யும் ஒருத்தவங்களுக்கு. அந்த மாதிரி போட்டிருக்கேன். மாத செலவில் வந்து சிலிண்டர் 1000 ரூபா, அரிசி 1000லேருந்து 1500 போட்டிருக்கேன். மளிகை சாமான் 1500 போட்டிருக்கிறேன். 3500. காய்கறிகள் வந்து காய்க்கு வந்து 500 தான் போட்டிருக்கிறேன். 500 கம்மியாகவும் வாங்கலாம், கூடவும் வாங்கலாம். பழங்கள் வந்து 500 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பழங்களுக்கு மட்டும் 500 வந்து யூஸ் பண்ண வேண்டாம்.
இந்த நட்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்காண்டி தான் பழங்களுக்கே 500 நான் போட்டிருக்கேன். ரீசார்ஜ் வந்து 500 போட்டிருக்கிறேன். எப்படி 500 அப்படின்னா ஒரு ஆளுக்கு 300, இன்னொருத்தவங்களுக்கு 200 அப்படி போட்டிருக்கேன். ஏன்னா ஒருத்தவங்க செல்லுக்கு வந்து நம்ம 2 GB போட்டாலே போதும். நம்ம நைட்டு வந்து அவங்க செல்லை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2 GB இல்லை அன்லிமிட்டட் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. நெட்டு வந்து கம்மியாக போட்டால் அதில் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இல்லை 2 பேருக்குமே நெட்டு தேவைன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டுக்கலாம் கணக்கு. கரண்ட் பில் வந்து 500 போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 20,000 சம்பளம் வாங்குறவங்க வீட்டில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் 500 போட்டிருக்கிறேன். இல்லை என்கிட்ட அத்தியாவசிய பொருள் இருக்குன்னா எவ்வளோ உங்களுக்கு கரண்ட் பில் வரும்னு நீங்கள் அதுக்கு தக்கன போட்டுக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு 1000 ரூபா, பாலுக்கு வந்து 900 ரூபா. நான் இருக்கிற ஏரியாவில் வந்து 30 ரூபாய்க்கு நான் பால் வாங்குவேன் 1/2 லிட்ரு. அதுக்கு தக்கன நான் 1000 ரூபா போட்டிருக்கிறேன். நான்வெஜ் 1000 ரூபா, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுக்கு 1000 ரூபா போட்டிருக்கிறேன். அக்கௌண்ட்டில் வந்து அர்ஜென்ட்டுக்காண்டி அக்கௌண்ட்டில் 500 ரூபா, ரேஷன் கடைக்கு வந்து 300 ரூபா. ரேஷன் கடை வரைக்கும் 300 ரூபா. 300 ரூபானா எல்லா பொருளுமே வந்து வாங்கணும். நம்ம ரேஷன் கடையில் ஃபஸ்ட்டே போய் வாங்கிட்டால் எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும். அதனால தான் 300 ரூபா வந்து நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் அந்த 2000 ரூபா இதில் வந்து இன்னும் மிச்சமும் படுத்தலாம், அதிக செலவும் பண்ணலாம். மிச்சப்படுத்துறது நல்லது. 2000 ரூபாயிலேருந்து மிச்சப்படுத்தலாம். அப்புறம் சேவிங்ஸ் தான். சேவிங்ஸை வந்து சீட்டு போட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம வந்து நகை எடுத்து சேவிங்ஸ் பண்ணலாம். நகை சீட்டு கட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு நோட்டோ ஏதோ ஒரு உண்டியிலோ போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சேவிங்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸுக்கு எடுத்து கட்டிக்கலாம். நம்ம வெளியில் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இது வந்து கட்டுறோம். இதுவே நமக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 5000 ரூபா சேவிங்ஸ், 5000 ரூபா வாடகை, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.